ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. நம்புவோர்க்கு உபகாரி என்பதில் இவரன்றியில் நாட்டில் ஓர் தெய்வம் யார்கான். ஆதி சதுர்வேதங்கள் ஓதும் பரஞ்சோதியே எங்கள் அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. பகவானுடைய 128வது திருப்பெயர் நாம ஸ்தூலாக்ஷாய நமஹ. விஷாலமான கண்களுடையவனுக்கு நமஸ்காரம். ஸ்தூல அகன்ற அக்ஷ கண்களை உடையவன். பகவானுடைய கண்கள் உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் எப்பொழுதும் கண்டு பார்த்துட்டே இருக்கிற காரணத்தினால அது அகலமான கண்கள்னு சொல்லப்பட்டது. அவனது கண்களில் இருந்து இந்த உலக நடப்புகள் எதுவும் தப்ப முடியாது. இந்த உலகம் மாத்திரமா, அண்டாண்ட கோடி பிரம்மாண்டங்கள் எல்லாம் ஆரம்பித்து பிரம்மா ஆரம்பித்து ஒரு எறும்பு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சர்வசாட்சியாக எங்கும் எப்பொழுதும் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருப்பவன்கிறதானதுனால பகவானுக்கு அகன்ற கண்களுடையவன் அப்படின்னு ஒரு அர்த்தம். இதற்கு இன்னொரு அர்த்தம் சொல்லணும்னு சொன்னால், அகன்ற திருக்கண்கள் இருக்கிறதுனால எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்களை தன்னுடைய கண்ணினுடைய கட்டாட்சத்தினாலேயே, திருக்கண்களினுடைய கட்டாட்சத்தினாலேயே மேலே தூக்கி விடுறவர் அப்படிங்கிறதான ஒரு அர்த்தம். பெரியவர்கள்லாம் மூக்கபஞ்ச சதி அப்படிங்கிறதான கிரந்தத்திலலாம் அம்பாளை பிரார்த்தனை பண்ணும்போது, அம்மா முழு கண்ணையும் விரித்து என்னை பார்க்க வேண்டாம், அதனுடைய ஓரமாக பார்த்தா போகும். அதனால தான் ஆதிசங்கர பகவத்பாதர்களும் கனகதாரா ஸ்தோத்திரத்தில் அவலோகயமாம் அகிஞ்சனானாம் அப்படிங்கிற இடத்துல சொல்லும்போது, நீ என்னை கொஞ்சமாக பாரு போரும், அதனால் அந்த ஓரமான கடைக்கண்ணு பேர் அதுக்கு, அந்த கடைக்கண் நோக்கு போரும், அது எல்லாத்தையும் எனக்கு கொடுத்துடும் அப்படிங்கிறார். இந்த மாதிரி பகவான் என்ன பண்ணுறார், சபரிகிரி பீட்டத்தில் உட்காண்டு எத்தனாயிரம் கோடி பக்தர்கள் வந்தாலும் அத்தனை பேரையும் கருணையினோடு பார்த்து அனுகிரகம் பண்ணுறதான தன்மையோடு இருக்கிறவராக இருக்கார். அதனால் இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் சாட்சியாக இருக்கிறதுனால அவருக்கு தெரியாததுங்கிறது ஒன்றுமே கிடையாது. அப்படி இருக்கிறதுனால அகன்ற கருணையான விசாரமான கண்களுடையவர் அப்படிங்கிறதான அர்த்தம் இதை தெரிவிக்கிறது. அச்சங்கோயில் அரசே சரணமையப்பா. அச்சனார் கோவில் அரசே. சுவாமியே சரணமையப்பா.